Praise the Lord. இன்றைக்கு 1 சாமுவேல் 7 அதிகாரம் அதன் 12 வசனத்தின் கடைசி பகுதி இவ்விதமாய் சொல்லுகிறது. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்கிற ஒரு தேவன் உண்டு. அவருடைய நாமம் எபினேசர். இந்த எபினேசர் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில செய்யற ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் முதலாவது காரியம் 1 சாமுவேல் 1 அதிகாரம் அதன் 18 வசனத்தின் கடைசி பகுதி விதமாய் சொல்லுகிறது. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இன்றைக்கு உங்க துக்கங்கள் எல்லாவற்றையும் எபினேசர் நீக்குகிறார். இரண்டாவதாக 20 வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். இன்றைக்கு உங்க லைஃப்ல நீங்க கர்த்தரிடத்துல எதையாகிலும் வேண்டிக் கொண்டு விண்ணப்பமாய் வைத்திருக்கிறீர்களா? இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எபினேசர் உதவி செய்கிற தேவன் நீங்கள் வேண்டிக் கொண்டதை உங்களுக்கு தந்தருளுகிறார். மூன்றாவதாக 2 அதிகாரத்தின் முதல் வசனம் கடைசி பகுதி விதமாய் சொல்லுகிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு உதவி செய்கிற தேவன், இம்மட்டும் நடத்துகிற தேவன், இம்மட்டும் உதவி செய்கிற எபினேசர் உங்களை ரட்சிக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே உங்களை இன்றைக்கு மகிழ பண்ணுகிறார். இந்த எபினேசருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவர் நிச்சயமாக உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.